கோவையில் தனியார் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழும் தளபதி எங்கள் அடையாளம் எல்லாரும் இன்னைக்கு நியூஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எங்கன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கரெக்டா ஏர்போர்ட் கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டோ அண்ணனோ யாராவனா இருக்கட்டும் அவங்க நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க. நைட்டு டைம்ல ஒரு 3 பேர் நல்லா சரக போட்டு அந்த பையனை அடிச்சு வெட்டி இந்த பொண்ணை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அந்த பையன் இன்னைக்கு போய் கேஸ் கொடுத்துருக்கான். அந்த 3 பேரையும் காண இன்னும் பிடிச்சாங்களா என்னன்னு தெரியல. தனிப்படையை அமைச்சு தேடிட்டு இருக்கிறத நியூஸ்ல போட்டாங்க. அதை வச்சு நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நியூஸ்ல காவல்துறையிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். இப்போ நாங்கள் ஆளும் அரசை பற்றி ஏதோ பேசினா மட்டும் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதோட இன்னும் வேகத்தை இந்த மாதிரி விஷயத்தில் காமிச்சு அரெஸ்ட் பண்ணி அந்த பசங்களுக்கு அவங்க கொடுக்குற தண்டனையில் அடுத்து எந்த பசங்களுக்கும் எந்த பையனுக்கும் எந்த அங்கிளுக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி எண்ணம் எதுவுமே வரக்கூடாது. அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். தமிழ்நாட்டில் தண்டனை கம்மியாக இருக்கனால தான் இந்த மாதிரி நிறைய பேர் தூண்டுதலுக்கு ஆளாக்குது. மைண்ட் ஷாப்பே மூட போகிறது இல்லை. நைட் டைம்லலாம் எப்படி சார் கிடைக்குது? நானும் அந்த ஏரியாவில் தான் நிறைய பேரை பார்க்குறேன். கிடைக்குது சார். சிஎம் சார் ஒன்னே லாஸ்டா பெண்கள் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக போராடின நாடு நம்ம நாடு. இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்க நிறைய பேர் வெளியே வரைக்கே பயப்படுறாங்க சார். ஸோ இந்த மாதிரி நிறைய மாணவிகள்னால உங்கள் ஆட்சியை நீங்கள் 6 மாதத்தில் இழக்க போகிறது உறுதியாயிருச்சு. கண்டிப்பாக அது நடக்கும் சார். நன்றி.